பேரன் சொல்லத் துவங்கினார். ஒரு ஜாதகத்திலே மாத்ருஹத்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அப்படின்னா என்னன்னா, அம்மாவ வாயால ஏதான திட்டிடுறது. ஒரு மனிதன் முதலிலே பயணம் செய்யக்கூடிய வாகனம் என்பதும், அவன் தங்கியிருந்த வீடு என்பதும், ஜாதகத்திலே 4ஆம் இடம் என்றும் சுகஸ்தானமும் தாயைத்தான் குறிக்கும். ஏதாவது தவறா பேசிட்டா, அது ஒரு வினை. சிசுஹத்தி, நமக்கு குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும். தேவையில்லாம குழந்தைகள திட்டவும் கூடாது. அவ்வாறு செய்தால் அதற்கு பேர் சிசுஹத்தி தோஷம்னு ஒன்று இருக்காம். இதையெல்லாம் தாண்டியும் ஒன்று இருக்குது, ஆத்மஹத்தின்னு ஒன்று. என்னன்னா இந்த ஆத்மஹத்தி, தன்னைத்தானே ஒரு தாழ்வாக நினச்சிக்கிறது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் டிப்ரெஸ் ஆகி ஏன் தான் பிறந்தேனோ, எதுக்கு தான் வாழறேனோ என்றெல்லாம் புலம்புவது. இந்த புலம்பக்கூடியதற்கு பேர் ஆத்மஹத்தி தோஷம். இந்த 3 தோஷங்களும் செய்துவிட்டால் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை தடுத்து விடுமா. இதை தீர்க்கணும்னா என்ன செய்யணும்? அக்ஷய திருதியை நன்னாளிலே அருகிலுள்ள கோசாலைக்கு சென்று இயன்ற உதவிகளை செய்தால் சரியாகும்.